உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் செயல்வீரர்கள் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. அதன் தலைவர் மரியாதைக்குரிய கண்ணபிரான் பாண்டியன் அவர்களை நேர்காணலுக்காக சந்தித்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. செயல்வீரர்கள் கூட்டத்துல முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கீங்க. அது பற்றி விரிவா பேசுவோம். இந்த தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் அரசியல் இயக்கமாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா அரசியல் இயக்கமா மாறுவது. அவ்வாறு நோக்கம் தான் இதனுடைய செயல்வீரர் கூட்டம். கண்டிப்பா இந்த தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களை தாங்கள் அணியில் சேர்த்து எவ்வாறு வழிநடத்தப் போகிறீர்கள்? கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதான் என்னுடைய இலக்கு. தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் இலக்கு நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், பொருளாதாரத்தை மேன்மை அடையணும். நிச்சயமாக. குறிப்பாக இளைஞர்களை மட்டும் கையில் எடுக்கும் அனைத்து அமைப்புகளும் பெண்களை இதுவரை எந்த ஒரு பொது வெளியில் கொண்டு வரவில்லை. அதற்கான முயற்சியில் ஈடுபட கண்டிப்பா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க முன்னாடி வருவாங்க. மற்ற தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகளுடன் மரியாதைக்குரிய கண்ணபிரான் பாண்டியன் தலைமையிலான தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படும் போது ஒற்றை தலைமையை ஏற்க தயாராக இருக்குது? கண்டிப்பா ஏற்க தயாராக இருக்கும். யாரை ஏற்க முன்வருகிறது? அது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. நிச்சயமாக. அதுபோல செயல்வீரர்கள் கூட்டத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கோம். அந்த முக்கியமான முடிவு என்ன அப்படின்றத சொல்லலாமா? முக்கியமான முடிவு வந்து தமிழகத்துல பூரண மதுவிலை கொண்டு வரணும். ரெண்டாவது தமிழகத்துல இருக்கிற சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு அப்புறப்படுத்த வேணும். இது மாநில அரசு மத்திய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். மூன்றாவது பட்டியலில் இருக்கும் மக்களை வெளியேற்ற வேண்டும். அதாவது விடுதலை. அதாவது இப்போதைக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மட்டுமே எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றுங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த பட்டியலில் இருக்க அனைத்து பேரும் வெளியேற வேண்டும். இதுதான் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் நோக்கம். பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் இதுவரை எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதுவரைக்கும் நாங்க போராடி இருக்கோம். அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம், போராட்டம் நடத்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு இனி வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தலாம்னு இருக்கோம். அதை பொது இயக்கமா மாற்றி அதான் விடுதலை, எல்லாத்துக்குமான விடுதலை. அதுதான் தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் மென்மேலும் வளர ராஜா மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.